சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல வி பரி த டெத் அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஓவர்சீஸ் ஓடிடில மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பி த்ரில்லர் மோட்ல கொடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பகுதியில ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி ஆபரேஷன் நடக்குது. அந்த மிலிட்டரி ஆபரேஷனுடைய டிசாஸ்டர்னால, ஒரு மிகப்பெரிய பேரழிவுனால அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாமே இறந்து போறாங்க. நம்ம கதாநாயகியுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருப்பாரு. சோ கதாநாயகி தன்னுடைய கணவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோட அந்த இடத்துக்கு போறாங்க. அதாவது மீட்பு பணியில ஈடுபடுறதுக்காக போறாங்க. அந்த ஜேர்னில அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் ஏற்பட்டுச்சு, அங்க இறந்து போன மக்கள் என்னவா மாறினாங்க, அவங்களுடைய கணவர் உயிரோடு இருந்தாரா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பி த்ரில்லர்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷனல் ஜேர்னியா அந்த படத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தன்னுடைய கணவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு, தன்னுடைய கணவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போறாங்க. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பி அட்டாக் அப்படிங்கிறது நடக்குது. அதாவது ஒரு சில ஜாம்பிஸ் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன மாதிரி காட்டுறாங்க, ஒரு சில ஜாம்பிஸ் வந்து பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியும் காட்டுறாங்க. சோ அங்க காட்டக்கூடிய அந்த ஜாம்பி அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பரபரப்பு சுவாரஸ்யம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே போல இந்த படத்துல ஒரு கட்டத்துல ஒரு ஒரு விஷயத்த வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரில் எலமெண்ட்ஸை ட்ரை பண்ணிருக்காங்க. அது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஆவரேஜா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்துல வரக்கூடிய எமோஷனல் கனெக்ட், அதாவது தன்னுடைய கணவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அதுல வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அதே போல இந்த படத்துல வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் அதுவுமே ரொம்ப நீட்டா முடிச்சிருந்தாங்க. ஆனா ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப பரபரப்பாகவும் போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் கூட பெட்டராவே இந்த படத்தினுடைய திரைக்கதையை அமைச்சிருக்கலாம். இன்னும் பரபரப்பா அந்த ஜாம்பி ஆற காட்சிகளை இன்னும் வந்து த்ரில்லா வந்து கொடுத்திருக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ்டாக் சீன்ஸ் இருக்கு, அதே போல வன்முறை காட்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணீங்க. இந்த படத்துக்கு எப்படி கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.